ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த நெக்லஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இது எப்படி நான் ரீயூஸ் பண்ணுறதுக்காக பெயிண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் க்ரீன் கலரில் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ஜுவல் அதில் போய்ட்டு பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும். நான் இந்த ஸ்பேஸருக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்கிட்ட ஒரே ஒரு கேப் மட்டும்தான், அதாவது ஒரு பீடுக்கு போடுற 2 கேப் மட்டும்தான் இருந்தது. அந்த ஏற்கனவே நான் க்ரீன் கலரில் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நான் 4 போட்டுட்டேன். இதில் இன்னும் 2 இருந்ததுன்னா அதில் நான் 3 பீடு கேப் போட்டிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு பீடுக்கு போடுற கேப் மட்டும்தான் 2 இருந்தது. அதனால் சென்டருக்கு மட்டும் ஒரு பீடுக்கு 2 கேப் போட்டுட்டேன். இப்போ இந்த சைடு என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பேஸர் வச்சு கவுண்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்மியாக இருந்ததுன்னா பத்தாமல் போய்டும், ஈவனாக போடலான்னு சொல்லிட்டு நான் சிலது போட்டு பார்த்தேன். எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல. 2-3 ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பீடுக்கு போட்டு பார்க்கலாம், இந்த ஸ்பேஸர் நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு போட்டேன். அதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு போடும்போது எனக்கு ஓகே ஆகலை. இப்போ நான் எப்படி போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பீடுக்கு கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸர் ஒரு பீடு, ஸ்பேஸர் ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஸ்பேஸர் போட்டிருக்கேன். இப்போ எங்கிட்ட க்ரீன் பீடு கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அந்த சென்டர் பீடுக்கு இந்த சைடு அந்த சைடு எத்தனை பீட் போடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டேன். 4 க்ரீன் பீடு தான் இருந்தது. சாரி, 3 பீட்ஸ் இருந்தது. சென்ட்ரு பீடுக்கு பக்கத்தில் நான் எத்தனை பீட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சைடு 3 க்ரீன் பீடு, அந்த சைடு 3 க்ரீன் பீட் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய கிளாஸஸ்க்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நான் யூடியூப்க்கு பிகினர் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தாக தான் நான் வீடியோஸ் போடுறேன். பட் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதுக்கு பார்க்குறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. என்னோடய சேனலில் அதிகமாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் டெய்லி கூட ஒரு வீடியோஸ் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். வீடியோ போடாமல் நான் இருக்கிறது கிடையாது. இது கண்டிப்பாக வீட்டில் இருக்க நிறைய பேருக்கு ஒர்க் பண்ண முடியாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோஸ் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம போடுறதுனால நமக்கு இன்கம் வரப்போகிறது கிடையாது. அப்படி யூடியூப்பில் வீடியோ போட்டாலே இன்கம் வரும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வீடியோ போடுறோன்னா அது எடிட் பண்ணுறதுக்காகவும் வீடியோ எப்படி போடணுன்ட்டு நாங்கள் நிறைய வீடியோஸில் சர்ச் பண்ணுவோம். அப்போ தான் எங்களுக்கு யூடியூப்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும். தெரியாமல் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போ நாங்கள் வீடியோஸ் போடுறோன்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். அப்போ அதுக்கப்புறம் 3000, அதாவது 3000 ஹார்ஸ் வாட்ச் ஹார்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்தலலாம் மைண்ட் செட் கிடையாது. எனக்கு யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அப்புறம் லேர்ன் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கிட்டோம், ஜாயின் பண்ண முடியாதவங்க. நிறைய பேரோட கிளாஸஸ் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. நான் எல்லாருக்குமே என்னோடய ஒர்க் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். பட் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஓகே நான் பே பண்ணுறேன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அமைதியாக போயிடுறாங்க. அது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் தான் வரீங்க, எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறீங்க, நானும் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் என்ன மைண்ட் செட்டில் எதுவுமே பேசாமல் போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. பாருங்கள், இது நான் ஃபுல்லாகவே இந்த சைடு க்ரீன் எவ்வளோ வருது, ரெட் வருதுன்னு சொல்லிட்டு மெரூன் எவ்வளோ வருதுன்ட்டு நான் செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஈவனாக நான் கியர் ஒயரில் போட்டுக்கிட்டேன். என்னால் எனக்கு அவ்வளோதான் பீட்ஸ் இருந்தது, அவ்வளோதான் போட முடிஞ்சுது. ஆனால் இந்த லென்த்து என் பாப்பாவுக்கு நெக்குக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒயிட் பேர்ல் பீடுமே நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எதுவுமே கிடையாது, நம்ம கியர் ஒயரில் இது எல்லாத்தையுமே உள்ளே விட்டு கோர்த்துக்கிறோம். ஃபைனலாக அந்த ஒயிட் பீடுக்குள்ளே கியர் லாக் போகும். அதனால் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு நான் கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கிறேன் 2 பக்கமுமே. இது புதுசாக நான் போடுற வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால் எப்படி கோர்க்கணும், எப்படி கியர் லாக் பண்ணணும், எல்லாமே ஜம்ப்ரிங், ஹெட் பின்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா எல்லாமே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது, புரியல, கிளியராக இல்லை, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கல, ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் எதுவுமே நான் ஆஃப் பண்ணல, எல்லா வீடியோஸ்லையுமே நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸில் யாரும் கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியாஸ் இருந்தால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
நான் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், மிக்ஸாலஜிக்கு மட்டும் வீடியோ டீட்டெயில்டாக நான் கொடுப்பேன். உங்களுக்கு பிடிஎஃப்மாவும் சென்ட் பண்ணிவிடுவேன். அதோட ஃபீஸ் வந்து 99 மட்டும்தான். இந்த மாதிரி பிரேஸ்லெட் அண்ட் ஜுவல் மேக்கிங்கோட ஃபீஸுமே 99 தான். ப்ரூச் கிளாஸோட ஃபீஸ் 299, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் 299, ஹேர் அக்சசரிஸ்க்கான வீடியோஸ்க்கான ஃபீஸுமே கிளாஸ்க்கான ஃபீஸுமே வந்து 99 மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், போய்ட்டு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே எல்லா வீடியோஸும் ரெகுலராக பார்க்குறதில்ல, புதுசாக பார்க்குறவங்க இருப்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க, இது எங்களோட கடமை. ஸோ சொல்ல வேண்டியது, யாருக்காவது ஹெல்ப் ஆக இருக்கும், யாருக்காவது ஷேர் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியாஸ் இருந்தாலுமே ஷேர் பண்ணுவீங்க. அதுக்காக தான் எல்லா வீடியோஸ்லேயும் நாங்கள் இது சொல்லிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட அவுட்புட்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய பாப்பாவுக்கு இது ரொம்பவே அழகாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பேஸர் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிட்டு நான் பெயிண்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பி. பாருங்கள், அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.